மனசுக்கு சங்கட்டமாக இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தாலும் சென்னைக்கு வந்துட்டு ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 410 டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் காசி போயிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் காசி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே எந்த செலவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 200 வந்து தங்குறதுக்கு ரூம் செலவு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு எவ்வளோ நாள் வேணால் தங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 200 செலவாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து 24 மணி நேரமும் உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும். டைமிங் போட்டிருப்பாங்க அதில் எந்தெந்த டைமிங்னு. 24 மணி நேரம் அன்னதானம் கிடைக்கும். அதனால் நீங்கள் மனசு சங்கடமாக இருக்குது, சரி நம்ம ஒரு ஆசை இருக்குது காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா சென்ட்ரலோ இல்லை பெரம்பூரோ வந்துட்டு சென்னையில் ட்ரெயின் இருக்குது உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் காசிக்கு வந்துடலாம். இதில் இந்த 6 நாளைக்கு உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு ஒரு 1400 1500 தான் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் காசி ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே எந்த இதுவுமே இருக்காது, பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் போனதுக்கு உண்டான ஒரு பயன் வந்து அங்கே கிடைக்கும். அப்படி தான் இங்கே நாங்கள் கிளம்பிட்டோம்.